இன்னும் ஒரு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி நிறைய ஹைப், நிறைய க்ளோரிஃபை, இப்படிப்பட்ட ஒரு பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி தான் இது. இதில் நான் பெருசாக என்ன க்ளோரிஃபை பண்ண போகிறேன், இதில் நான் என்ன பெருசாக ஹைப் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலவே நான் டைரெக்டாக நம்மளோட ஷோக்குள்ளேயே போகலாம், ப்ரிவியூக்குள்ளேயே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட ஒரு நாளோட ரிவ்யூ மேட்ச் முடிஞ்ச உடனே 1 மணி நேரத்தில் அப்லோட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தெளிவான மேட்ச் சம்மரி, தெளிவான ரிவ்யூ, அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஒரு 7-8 வருஷமாக யூடியூப்பில் ட்ராவல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதே போல் இந்த பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட ஒவ்வொரு நாளோட ரிவ்யூவும் வரும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முத்து அண்ணனோட இன்டர்வியூ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பிஜிடியோட ஒரு ப்ரிவ்யூவாக அதுவும் இருக்கும். ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பல நாள் இல்லை, பல நாட்களுக்கு கிரிக்கெட் திருவிழா தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசலாம் நிறையாவுக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025ஓட இந்தியாஸ் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 குட் பேட் அக்லியில் பெர்த்தில் நடக்கக்கூடிய முதல் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த சீரீஸில் யார் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குவாங்க கமெண்ட் பண்ணுங்கள். பெர்த் டெஸ்ட் மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிப்பாங்க கமெண்ட் பண்ணுங்கள். யார் லீடிங் ரன் ஸ்கோரராக இந்த சீரீஸில் இருப்பாங்க, யார் அதிக விக்கெட் எடுப்பாங்க, லீடிங் விக்கெட் டேக்கராக இருப்பாங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டீம் சீரீஸை ஜெயிப்பாங்க, எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நுழைவோம். அதில் இந்த பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-25 இந்தியா கட்டாயமாக ஜெயிச்சே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக 3 டெஸ்ட் மேட்ச் இல்லை 2 டெஸ்ட் மேட்சும் இந்தியா வின் பண்ணியிருந்தா, இங்கே 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஈஸியாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க, நியூசிலாண்டு ஹோமில் ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்களா. இப்போ பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் வந்து 4 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி 1 ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக 4 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு ஆகணும். பட் ஆனால் தோக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று நடந்ததுன்னா இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்க. தொடர்ந்து 3வது தடவையாக. இதர் ஒரு பக்கம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. ஆஸ்திரேலியா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. இங்கிலாந்து ஒரு பக்கம் நியூசிலாந்து கூட ஆட போகிறாங்க. ஸோ யாருக்கு வேணாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கான்னா டவுட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம், ரொம்ப கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது பெர்த் டெஸ்ட் மேட்சோட இந்தியாவோட பிளேயிங் 11 ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு சில பல மாற்றங்கள் இருக்குது. ஒரு 2-3 நாள்லேயே எனக்கு அந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன், கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் அந்த இடத்துல எனக்கு மூட் ஸ்விங் கிடையாது. பட் 3வது, அதாவது 1-1 பிளேஸில் வந்து சாய் சுதர்ஷனையும் ருட்ராஜ் கேக்வாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களாம். இப்போ தேவ்தத் படிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுனில் இறங்கவும் போகிறாரு. துருவ் ஜுரல் நான் நம்பர் 6ல் ஆட வைப்பேன் பண்ணிட்டுக்கு அப்புறமா, சந்தேகம் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டியும் அண்ட் ஆகாஷ்தீப், சிராஜ், பும்ரா. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட் டெபியூ ஆவார். அவருக்கு பெகி ப்ளூ கேப் பெர்த்தில் கிடைக்க போகுது. ஜடேஜாவுக்கு பதிலாக நான் அஸ்வினை எடுத்துகிட்டு போவேன்னு நான் நம்புகிறேன். பட் அதில் சொன்னியிருக்கானதான் ஒரு டிஃபென்சிவ். பட் எனக்கு ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேட் பண்ணுறதுக்கு அஸ்வின், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு பேட்டிங் டெயில் கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அப்படிங்கும்போது எனக்கு விக்கெட் வேணும், லோவர் ஆர்டரில் கொஞ்சம் ரன் வேணுங்கும்போது அஸ்வின் அதை கொடுக்க செய்வார். ஏன்னா எனக்கு ஆஸ்திரேலியா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது பெர்த் ட்ராப் இன் பிட்ச் தான். பட் இருந்தாலும் எனக்கு நான் அஸ்வினை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு போகலாமேங்கிறது மாதிரி எனக்கு மனசில் தோணுது. பட் ஒரு பக்கம் பார்த்தோன்னா சுந்தர் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. யாரை நான் பிக் பண்ணுறது, யாரை வச்சு 11ஸில் விளையாட வைக்கிறதுங்கிறத பெரிய குழப்பம் இருக்குது. அப்பா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் இதுதான் 11ஸில் நான் சொல்லிட்டேன், இந்த 11ஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கா, ஓகேவா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா சைடில் போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்வெய்னி தான் வந்து ஓப்பன் பண்ண வைப்பாங்க. அவர் தவிர்த்துட்டு வேறு யாரும் கிடையாதுங்கிறது ஒன்று இருக்குது. கவர்ஜா அண்ட் லபுஷன் ஸ்மித், உங்களுக்கு என்னங்க அவங்க 11ஸில் பெருசாக சேஞ்சஸ் கிடையாதுங்க. மேலே மெக்ஸ்வெய்னி மட்டும்தான் வந்து புதுசாக உள்ளே வருவார். மற்றபடி வந்து ஆஸ்திரேலியாவோட 11ஸில் நீங்கள் எதையும் பெருசாக ஏதாவது குறையோ குத்தமாக கண்டுபிடிக்க வேணாம். பட் சர்ப்ரைஸாக ஸ்காட்சி பலன் வாய்ப்பு கிடையாது. ஸ்டார்க், ஜோஷ் ஆஷ்ரூட், நேத்லைன், கமின்ஸ் இவங்க இல்லாமல் ஆடவும் மாட்டாங்க. விக்கெட் கீப்பராக அலெக்ஸ் கேரி ஸோ கண்டினியூ பண்ணுவார். இது உங்களோட பிளேயிங் 11 அப்படின்னா இப்போ பெர்த்தோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் பேட்டில் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்ந்து பார்க்க போகிறோம். பெர்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே
பழைய வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம், அதாவது வேகா பெர்த் விக்கெட்னா பவுன்ஸ் ஸ்விங்கும் இருக்கும். எஸ்பெஷலி பவுன்ஸுக்கு பேர் போனதுன்னா இந்த வேகா, அதாவது பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியம், பெர்த் பிச்சு. இப்போ வேகா கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்லாமல் ஆப்டஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு 60,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனாங்களா. ஸோ அப்போலேருந்து நினைக்கிறேன், அப்போலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ட்ராப் இன் பிச்சில் நடந்துக்கிட்டு இருக்குது டெஸ்ட் மேட்ச்சு. பட் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் ஓரளவு ஆராய முடியுது. தென் பிச்சோட டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நிறைய விஷயத்தை ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து வேறு ஆங்கிளில் பார்க்க முடியுது. எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இங்கே எனக்கு ஓரளவு என்னால் இங்கே சொல்ல முடியும். வீடியோ கொஞ்சம் லாங்கராக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ அப்படி தான் இருக்க போது. பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பெர்த்தோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் 64 தான் இருக்கும். அப்புறம் போக 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 இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்கொயர் பவுண்டரி ரொம்ப பெருசு. ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 80-85 இருக்கும். பட் ஆனால் பவுண்டரி ரோப் போடும்பொழுது அது 78-77 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது 77லேருந்து இந்த 60 கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கொஞ்சம் அது முட்டை ஷேப், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவலுங்கிறதாண்டி முட்டை ஷேப், ஓவல் ஷேப்பில் தான் வரவும் போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ரொம்ப அதிகமாக ஓடி எடுக்க வேண்டியதோட டீஹைட்ரேட்டும் ஆவாங்க. அண்ட் த்ரோஸ், ஸோ அங்கே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அது பெருசாக பிரச்சனையும் வராது. பட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ப்ராப்பராக அவங்க இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அவுட்ஃபீல்ட் கிழிச்சிட்டு போவோம். அண்ட் ட்ராப் இன் பிச், உங்களுக்கு ட்ராப் இன் பிச்சை பற்றி உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இதுதான் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து. பட் இங்கே வந்து புல் ஆடுறதுக்கான ஒருத்தவர் இங்கே இல்லை இந்தியன் டீமில். அவருக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறதுனால செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆவார். தென் பவுன்ஸு, அந்த பவுன்ஸுங்கிறது ஸோ இப்போ வருவோம். அதாவது பெர்த் விக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் 2 நாள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கும். மாய்ஸ்சர் கண்டிப்பாக விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ட்ராப் இன் பிச்சில் எந்தளவுக்கு கிராக்ஸ் வரப்போகுது, எந்தளவுக்கு ட்ரையாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை ட்ராப் இன் பிச்சாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா 5 நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்த் பிச் வந்து கொஞ்சம் உயிரோட தான் இருக்கும். ஏன்னா விராட் கோலி அவரோட 100லே சிறந்த 100 சொன்னாங்கன்னா நான் பெர்த்தில் அடித்த 100 தான் நான் சிறந்த 100. ஏன்னா பெர்த் அந்தளவுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை. ஒரு 4வது நாள் 3வது நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ஈஸியாக இல்லை. இங்கே அடிக்கிறது கொஞ்சம் ஹார்டாகவும் விளையாடுறது ரொம்ப ஹார்டாகவுமே இருக்கவும் செஞ்சிச்சு. இப்போ இந்தியன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, பெர்த்தில் ஜெயிக்கணும், 2007 பெர்த் விக்டரிக்கு அப்புறம் திரும்ப ஒரு மகத்தான ஒரு விக்டரியை பெர்த்தில் ருசிக்கணும் அப்படின்னா சிம்பிளுங்க. ஓகேங்களா. இறுதியாக அந்த பவுன்ஸும் ஸ்விங்கும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த நியூ குகுபராபாலோட 20 ஓவரை இந்தியன் பேட்டர்ஸை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பால் தேஞ்சூர் சாஃப்டாக அதோட ஷைனஸ் இருக்கும். ஆனால் அந்த மிடில் ஓவர் ஆரம்பிச்சுன்னா நேத்தன் லைன் வருவார். நேத்தன் லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கழுத்தை பிடிச்சிடுவார். அதாவது ஸ்லிப் பாயிண்ட், ஃபார்வர்ட் ஷார்ட்டாக ஃபஸ்ட் ஸ்லிப், லெக் ஸ்லிப்னு வச்சு அதுக்கப்புறம் கவர்ஸ் ஓப்பன் பண்ணுறதோ, பேக்வர்ட் ஸ்கொயர் லெகோ இல்லைனா மிடில் விக்கெட்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து கடாமிச்ச விளையாட்டு வச்சுட்டு லாங் ஆஃபில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டரை வச்சு ஒரு மாதிரி செம்ம ஸ்ட்ராட்டஜியோட பவுலிங் போடுவார். ஆனால் இந்த இடத்துல தான் இந்தியன்ஸ்கள் கேர்ஃபுல்லாக ஆடணும். ஸோ இந்தியன்ஸ்களுக்கு ஸ்பின்னு பிரச்சனையும் இருக்குது. நேத்தன் லைன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 for 1 எடுத்துருக்காரு. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 for 1 எடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே அதுக்கு ரீசன் என்னென்னா பிச்சு வந்து அவருக்கு எடுத்து கொடுக்குது அப்படிலாம் கிடையாது. அவரோட அந்த ராங்காக ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார். ஒன்று ஃப்ளைட் பண்ணி தூக்கி அடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சு எல்லாரும் ஸ்டெப் அவுட் பண்ணி வரப்படுது. இந்த மாதிரி நேத்தன் லைன் பண்ணார். இப்போ நேத்தன் லைனோட அந்த ஸ்பின்னு, அந்த ஒரு நேத்தன் லைன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஓவர் போடுறாரு. எஸ்பெஷலி அது செகண்ட் செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 3-4 செஷனில் வந்து எப்படியும் ஒரு 15 ஓவர் போடுறாரு. அந்த 15 ஓவர்லேயும் திம்முன்னு இந்தியன்ஸ்கள் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். அடிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவோட மொமெண்டம், ஓகேங்களா, மொமெண்டம் அந்த பக்கம் போகவே கூடாது. மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கழுத்தை பிடிப்பாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் நம்மளை அதாவது இந்தியன்ஸ்களை கழுத்தை பிடிச்சி எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டமே விடவே மாட்டாங்க. மொமெண்டமே முதல்ல அந்த பக்கம் போக விடாமல் அவங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவாக நடக்காத அளவுக்கு ஒன்று பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் கார்டனை வந்து அவங்கள எடுக்க வைக்கிறோம். 3 ஸ்லிப்பு, ஒரு கல்லி, லெக் ஸ்லிப். அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்லிப் ஆகணும், ஒரு கல்லி ஆகணும், ஒரு ஸ்லிப் ஆகணும், ஒரு கல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிளானை உடைக்கணும். பேட் கமின்ஸையும் அவங்க நேத்தன் லைனையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் யோசிக்க வைக்கணும். யோசிக்க வச்சாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ் வின் பண்ண மாதிரி தான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் டே 4 டே 3 டே 4லலாம் வந்து பார்த்திங்கன்னா நேத்தன் லைன் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான
ஒரு ஸ்பின்னராக இருப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் விக்கெட் வந்து ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு எடுத்து கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு எடுத்து கொடுத்தனா மிச்சல் ஸ்டார்க், இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருமே ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெர்த் பிச்சில் எப்படி ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்தியாவோட பேட்டர்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியாவோட பேட்டர்ஸ் வர்சஸ் இந்தியாவோட பவுலர்ஸ். இந்த பேட்டில் தான். இந்த பேட்டில் நிறைய பேட்டில்ஸ் இருக்குது. இந்த நிறைய பேட்டில்ஸில் எந்த டீம் அதிகமாக வின் பண்ணி எனக்கு ஃபைனலாக பேட்டில், அதாவது இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க, பெர்த்தில் யார் முதல் வெற்றி ருசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அதான் சொன்னாங்க. அந்த மொதல் 20 ஓவர் KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் தேவ்தத் படிக்கல், இதில் வந்து தேவ்தத் படிக்கலுக்கு ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டூர், ஜெய்ஸ்வாலுக்கு ஃபஸ்ட் ஆஸ்திரேலியன் டூர், துருவ் ஜுரலுக்கு இது ஃபஸ்ட் ஆஸ்திரேலியன் டூர். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் இந்த பேட்டிங் ஆர்டர்லேயே ஒரு பாதி பேருக்கு இது ஃபஸ்ட் ஆஸ்திரேலியன் டூர். மிச்சப்படி நிறைய பேருக்கு ஐ திங்க் இதில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பிளேயர்னா விராட் கோலி வருவார், அதுக்கப்புறம் KL ராகுல் வருவார். 2016 தான் அவர் ஆடிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறார். KL ராகுல் ரீசெண்டாக அந்த ரிதமை கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி கில் பண்ணதை பார்க்க முடியுது. கான்ஃபிடன்ஸ் அளவுக்கு லோவாக இருக்குன்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் KL ராகுல் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அதே கான்சியஸோட இந்த 20 ஓவர் கிராஸ் பண்ணி ஸோ பார்ப்போம். மிச்சல் ஸ்டார்க் இப்படி அந்த ஏர்லி நியூ பாலில் ஒரு விக்கெட்டை எப்படியும் அவர் எடுத்துப்பார். அது KL ராகுலா ஜெய்ஸ்வால் கிடையாது. நான் எப்படியும் ஒரு 70 ரன்கள், ஒரு 120-130 பால் எதிர்பார்க்குறேன். பெரிய ஒரு ஹை பவர்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ்லேயும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் இந்த ஷார்ட் பால் நல்லா நெயில் பண்ணி ஆடினார், ரொம்ப நேரம் ஆடினார் அப்படிங்கிறது கேள்விப்பட முடியுது. அதே போல் தேவ்தத் படிக்கல் இந்த சிமுலேஷன் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சாய் சுதர்ஷன் ருட்ராஜ் கேக் பார்த்து இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அவரை அனுப்பி வச்சுட்டு தேவ்தத் படிக்கல் துருவ் ஜுரேல் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பேட் பண்ணாங்களாம். இத்தனைக்கும் பும்ராலாம் பவுலிங் பண்ணியும் விக்கெட் விடாமல் ஆடினாங்க. லெஃப்ட் ஹேண்டர் என்ன எப்படி பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷார்ட் பால் எப்படி ஆட போகிறாரு மிச்சல் ஸ்டார்க், ஹாஸ்லோட ஸ்டார்ட் பால் ப்ளஸ் பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப மேலே இல்லாமல் லென்த்து ஷார்ட் லென்த் இவங்களுக்கு பர்டிகுலராக வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பால் வைக்கிற போதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, டாப் 3ல் பட் ஜெய்ஸ்வால் வர்சஸ் ஸ்டார்க் அப்படிங்கிறதையும் நேத்தர்லைன் ஒருவேளை ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 2வது செஷன் வரைக்கும் ஒரு 20 ஓவர் வரைக்கும் மேபி ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஆனால் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து டே 2ல் இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் கிடையாது. நேத்தர்லைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ஒரு பேட்டில் நேத்தர்லைன் வர்சஸ் ஜெய்ஸ்வால் பேட்டில் பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் தானே இது, இந்த பேட்டில் ஃபஸ்ட் டைம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் ஓப்பனராக வந்ததுக்கப்புறம் டெஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நேத்தர்லைன் அவர் இன்னும் ஃபேஸ் பண்ண ஒன்று. விராட் கோலி த கிங் விராட் கோலி இங்கே என்ன பண்ண போகிறாரு, கவர் டிரைவை கட்டுப்படுத்தி ஆட போகிறாரா, அவரோட டிஃபென்ஸை தேடி எடுத்துகிட்டு வர போகிறாரா? இங்கே பாருங்கள், நேத்தர்லைன் வந்து விராட் கோலி அதிக விக்கெட் எடுத்திருக்கிறாரு, புஜாரா அதிக விக்கெட் எடுத்திருக்காரு, ரஹானே மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறாரு. பட் எப்படி நேத்தர்லைன் வந்து எந்த பேட்டர் வந்தாலும் எஸ்பெஷலி விராட் கோலிலாம் வந்துட்டாருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவார், சில்லி பாயிண்ட்டு, ஃபார்வர்ட் ஷாட் லெக் ஸ்லிப் வச்சு டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அஜாஸ் பட்டேல் சாண்டர் பண்ணாங்களா அது மாதிரி விராட் கோலி டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வருவார் பேட் கமின்ஸ் வந்து லென்த்தில் மட்டும் போட்டுகிட்டே இருப்பார். லென்த்தில் போட்டு திரும்பி ஒரு பால் ட்ராகாக போடுவார். ஆனால் மிச்சல் ஸ்டார்க் மேபி கொஞ்சம் அவுட் சைடு வெளியில் போட்டு எடுக்கிறது தாண்டி ஒரு இன்சைட் எட்ஜை ட்ரை பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். மிச்சல் ஸ்டார்க் இருக்கும்போது பார்ப்போம். விராட் கோலி, நேத்தர்லைன் எல்லாரும் கண்டம் தாங்க. எல்லாரும் விராட் கோலி விக்கெட் பெருசாக ட்ரை பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும். பட் விராட் கோலி இந்த தடவை ஒரு சீனியர் ப்ரோ ரோஹித் சர்மா இல்லை, கூட ஒரு 10 வருஷமான புஜாரா ரஹானே இப்போ அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் ஆட வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ கோலி எப்படி ஆட போகிறாருங்கிறதையும் துருவ் ஜுரேல் ஃபஸ்ட்டு டைம் இங்கே ஆட வராரு, எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம். பட் இவர் ஆடும்போது செகண்ட் நியூ பாலும் ஒருவேளை செகண்ட் நியூ பால், அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓல்டு பால் நேத்தர்லைனை ஃபேஸ் பண்ணும். நேத்தர்லைனோட டெம்பர்மெண்ட், நேத்தர்லைனோட எக்ஸ்பீரியன்ஸ் துருவ் ஜுரேலை கொஞ்சம் பஸ்பமாக்கும் நான் நினைக்கிறேன். பெரிய சேலஞ்ச் இந்தியாவுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இது போக ஒரு அஸ்வினோ இல்லை ஜடேஜா யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டியை பற்றி மோர் நம்பர்கள் சொல்லும் பொழுது இவர் மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, இவர் மாதிரி ஹார்டாக பேட் பண்ணுவார் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மாதிரி பேட்டிங்கில் சொல்கிறேன், அதான் சொல்கிறாங்க பவுலிங், இந்தியாவோட பவுலிங்கில் எனக்கு ஃபோக்கஸ் தாண்டி பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க, ஆஸ்திரேலியாவோட பவுலிங் என்ன பண்ண போகிறாங்க, மொமெண்டமை அப்படியே தள்ளி விடாமல் எந்த அளவுக்கு இந்தியா அங்கே தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சொல்கிறேன்லங்க, முதல் 20 ஓவர் நிப்பாட்டிட்டு அண்ட் மொமெண்டமை கொடுக்கவே கூடாது. மொமெண்டமை எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன கொடுத்தாலும் கழுத்து பிடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியன்ஸ், பார்ப்போம். பட் துருவ் ஜுரேல் வரும்பொழுது அந்த செகண்ட் நியூ பால் ஓல்டு பால் வரும், கீழே அஸ்வின் வரும்பொழுது அது நியூ பால் செகண்ட் நியூ பால் மேபி இருக்கலாம். இந்தியா நியூசிலாந்து கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அந்த டிஃபென்ஸ்
பிரச்சனையாச்சு. செகண்ட் நியூ பால் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் ரிஷப் பண்ட்டு அவருக்கு நியூ பால் ஓல்டு பால் ஸ்பின் இல்லை. ஆனால் மேலே எனக்கு ஜெய்ஸ்வால்கிட்ட ஒரு 70 ரன், விராட் கோலியிலேருந்து டெஃபினட்டாக ஒரு 130 100ங்கிற ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒன்று நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். கீழே வந்து துருவ் ஜுரேல்கிட்ட ஒரு 30-40 ரன்கள் ஃபஸ்ட் டூருங்கிறதுனால ரிஷப் பண்ட்டுக்கு நான் டெஃபினட்டாக ஒரு 100 நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசி கதை மாதிரி இருக்கும். ஆனால் ரிஷப் பண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு தான். அது இங்கிலாந்தில் பண்ணியிருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்கிறாரு, 2 தடவையும் பண்ணியிருக்கிறாரு தான். பார்ப்போம் ரிஷப் பண்ட் வரும்பொழுது எந்த நிலமையில் இருக்குது, ரிஷப் பண்ட் என்ன நிலைமைக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்களும் சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் டபுள் அவுட்புட் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது இந்தியாவோட பேட்டர்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸ். அண்ட் ஆஸ்திரேலியாவோட பேட்டர்ஸ் கன்சிஸ்டன்சிங்க. கவர்ஜா, லபுஷன் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100 அடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸ்மித்து, ஹெட்டு, மிச்சில் மார்ஷ், அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி, இல்லை கேரி 30 ரன் அடிச்சிருவார். மார்ஷ் எனக்கு டவுட்டு, பட் டிராவிஸ் ஹெட் இந்தியானாலே அடிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஸோ இதான் அவங்களோட பேட்டிங் லைனப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவோட பவுலிங் லைனப்பில் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப், நிதிஷ்குமார் ரெட்டி அண்டு மேபி அஸ்வின் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மோர்னி அவர்கள் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னா, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு வேளை அந்த விக்கெட் கை கொடுக்கும் பட்சத்தில் முதல் 2 நாளில் ஒரு பவுலிங் போகிறாருன்னா ஒரு மாதிரி அப் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுத்து ஒரு மாதிரி உள்ள வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர் அப்படின்னு கொஞ்சம் நிறைய புகழ்ந்து இருக்கிறாரு. ஒருவேளை ஃபாஸ்ட் பாலர்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் கொடுக்கணும்னா இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு ஸ்பின்னரும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. தென் கங்குலி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். உங்களோட பெஸ்ட் ஸ்பின்னர் யாரோ நீங்கள் அவங்களோட போங்க. யார்? அஸ்வின் சொல்லிட்டாரு. எனக்கும் மனசு மாறுது. அது அஸ்வினா, ஜடேஜாவா, சுந்தரான்னு யோசிக்கும்போது எனக்கு ஒய்நாட் அஸ்வின் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு விக்கெட் வேணும். ஸோ அஸ்வினை வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இறக்கி விடலைன்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நியூசிலாண்ட்லேயும் ஒரு டைம் ஆடி இருக்கிறார். பட் அந்தளவுக்கு பண்ணலை. பட் ஆனால் ஆஸ்திரேலியா போகும்போது ஆஸ்திரேலியா நல்லா பண்ணிட்டார் போன சீரீஸில். ஸோ அப்படிங்கும்போது அஸ்வினை ஏன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேட்ச் ஏன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு எப்பயுமோ ஒரு சிராஜ் பிரச்சனையாக இருப்பார். அப்போது கவர்ஜா அண்ட் அஸ்வின் அந்த லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு இருக்கும்போது பிரச்சனை. பட் ஆனால் எஸ்பெஷலி எனக்கு கவர்ஜா, டிராவிஸ் ஹெட் வந்தோடனே ஷார்ட் பால், அதை மிடில் ஓவரில் போகிற சிராஜா, இதெல்லாம் வந்து ஆகாஷ்தீப்பா இல்லாமல் தென் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அந்த ஷார்ட் பாலை ஹெட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சுன்னா ஸ்டார்க்குக்கு அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜோ அதே அளவுக்கு பும்ராவுக்கு அட்வான்டேஜ். அப்போ மிச்சில் மார்ஷ், இந்த அலெக்ஸ் நிறைய ரிவர்ஸ் ஸ்விங் பால்லாம் ஆடி இருக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த ஆர்டரில் தான் எப்பயும் வருவார். ஸோ கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜோஷ் ஆஷ்வின், நெத்தலைன் அந்த லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து 30-40 ரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு 60 ரன் அடிக்கிறது வந்து தடுத்து நிப்பாட்டும் இந்தியன்ஸில் பொறுத்த வரைக்கும். இவங்க 30-40 ரன் அடிச்சிட்டாங்க, ஒரு 60 ரன் லோவர் மிடில் ஆர்டர் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தகுதியில்லாத ஒரு டீமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா கவர்ஜா, லெஃப்ட் ஹேண்டர் இவங்கெல்லாம் சிராஜ் ஓகேங்களா. ஆனால் ஸ்மித்து, லபுஷேன், மிச்சில் மார்ஷ் இவங்க எல்லாமே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா மறுநாள் சிலபடியும் ஸ்மித்து இவங்களாம் டிஃபென்ஸ் மேக்ஸிமம். ஸோ அப்படி போகும்போது லெக் சைடு ஓப்பன் பண்ணி லெக் சைடில் செம்மையாக ஆடுவார் ஸ்டீவ் ஸ்மித். பட் ஆஃப் சைடை க்ளோஸ் பண்ணி லைன் லெங்க்த்தை பிடிச்சி போட்டுகிட்டே இருந்தால் விக்கெட் வருமானு தெரில. பட் இதுதான் பிளானாக இருக்கணும். என்னன்னா லெக் சைடு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃப் சைடு கவர் பண்ணிட்டு அவுட் சைட் ஆஃபில் அதாவது ஆஃப் சைடில் போட்டு அவர் ஒரு மாதிரி இப்படி ஆடுவார். ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் ஆடுவார், கரெக்டு தான். ஆனால் ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃபில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அந்த லைனை லெங்க்த்தில் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது லெங்க்த்தை லைட்டாக கொஞ்சம் வேரி பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது பேஸை கம்மி பண்ணி லெங்க்த்தை மாற்ற பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது லைனை மட்டும் பிடிச்சி போட்டே இருந்தோன்னா மெய்தர் இன்சைட் ஏஜ், மெய்தர் கேட்ச், ஸ்லிப் ஃபார்டரில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்மித்தோட விக்கெட் ரொம்ப முக்கியமாக மர்னஸ் லபுஷேன் மொக்க போட ஆரம்பிப்பார். மொக்கையான ஒரு ஒன்று இன்னிங்ஸ் ஒன்று ஆடுவார். எப்படின்னா மறுபடி 200 பாலுக்கு 80 வெறுக்கு அடிச்சிருவார். அப்படி ஒரு பேட்டர் தான் இங்கே இந்தியா மிஸ் பண்ணுறாங்க. பட் லபுஷேன் அங்கே வெறுக்கு அடிச்சிருவாரு. ஸோ லபுஷேனோட விக்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். யார் எடுக்க போகிறா? ஆகாஷ்தீப். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஹிட் த டெக் அது ஷமி பண்ணார். இங்கே ஆகாஷ்தீப் பண்ணுவாரா? செகண்ட் இன்னிங்ஸில் ஆகாஷ்தீப் விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? ஸோ ஒரு ஹேண்டி ஒரு ஃபாஸ்ட் பாலராக இருப்பாரா பார்ப்போம். பட் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க சிராஜ் கொஞ்சம் நாளாகவே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆகாஷ்தீப் புது பையன் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. தென் இந்தியன் டீம் யாரை ஸ்பின்னராக எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் இந்தியாவோட பேட்டிங் லைனப் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனப்பை கம்பேர் பண்ணும்பொழுது ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனப் எக்கச்சக்கமான ஒரு ஸ்ட்ரென்த்து கண்ணுக்கு தெரியுது. பவுலிங் லைனப் இந்தியா நல்லா இருக்காங்க, அதோட ஆஸ்திரேலியா நல்லா இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பல பேட்டரிகளில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படி கிடையாது, இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஒரு 400 ரன் அடிப்பாங்களான்னு தெரில. 350+ வந்துட்டா
ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுது. பார்ப்போம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ட்ராக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் 2% ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா 44% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா 54% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் பிச் எப்படி கொடுக்குது, பிச்சில் எப்படி இந்தியன்ஸ் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-25 பெர்த்தில் நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்கும்பொழுது விக்கெட்டு அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு, நீங்கள் ஒன்றும் இல்லை என்னோடய ப்ரிவ்யூ பார்த்துட்டு வாங்களேன், பிச்சு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி ஷாட்ஸ் ஆடணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பேட் கமின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜோஷ் ஆஷ்வுட், நேத்தன் லைன். ஏன்னா பெர்த் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், ட்ராப்பின் பிச்சாக இருந்தாலும் 2 நாள் வரைக்குமாவது கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஆல்ரவுண்டராக நிதிஷ்குமார் ரெட்டி, நிறைய பேர் நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பேட்டிங்கில் விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், லபுஷின், ஜெய்ஸ்வாலை பிக் பண்ணியிருக்கிறேன். ஜெய்ஸ்வால் புல் ஷாட் நல்லா ஆடுவார். டிராவிஸ் ஹெட் எப்படி ஒரு 70-80 ரன் குயிக்காக எடுத்து கொடுத்துருவார், 6 and 4 அடிச்சு. விராட் கோலி ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா, யாரும் இல்லை, பட் விராட் கோலி எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் எடுத்துகிட்டு போகிறேன். மர்னஸ் லபுஷனா, ஸ்டீவ் ஸ்மித்தை விட எனக்கு மர்னஸ் லபுஷன் எடுத்துகிட்டு போவாரான்னு எனக்கு தோணுது. அதில் லபுஷன் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். விக்கெட் கீப்பரில் ரிஷப் பட்டை பிக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல, பண்ட்டு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தன் லைனை உங்களுக்கு பிக் பண்ணது ஆச்சரியம் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. மற்றவங்க கிட்ட போகிறத விட நான் நேத்தன் லைன் கிட்ட போகிறதுங்கிறது எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நேத்தன் லைன் தான் பெர்த்தில் அதிக விக்கெட் எடுத்துருக்காருங்கிறது ஒரு ஸ்டாட்ஸ் சொல்கிறது. என் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் போங்க, 3-4 விக்கெட் எடுத்துருவார், ஒரு 20-30 ரன் அடிச்சிருவார் பேட் கமின்ஸ். ஜஸ்பிரீத் பும்ராவை நீங்கள் போகிறீங்களா, போகணுன்னாலும் போங்க. பட் பேட் கமின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமை ப்ளே பண்ணி விளையாடுங்க, ஓகேங்களா. அண்டு பிச் உடையாதுன்னு நினைக்கிறேன். ட்ராப்பின் பிச் ரொம்ப பெருசாக உடையாது, பவுன்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஸ்லோ ஆகுமா தெரியல, பொறுத்துருந்து பார்க்கலாம். நேத்தன் லைன் வர்சஸ் ரிஷப் பண்ட் அந்த பேட்டில் பார்க்க ஆசைப்பட்றேன். மிடு விக்கெட்டு லாங் ஆஃப்லாம் வச்சு அவருக்கு போடுவார், ஸ்கொயர் லெக்லாம் வச்சு போடுவார், ஆஃப் சைடில் ஓப்பன் பண்ணி போடுவார். ரிஷப் பண்ட் அதை எப்படி பீட் பண்ணுறாருன்னு பொறுத்துருந்து பார்க்கலாம். அண்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை யார் ஜெயிப்பான், முத்தனை கூட நான் பேசும்பொழுது சொல்லியிருந்தேன் இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இந்த வருஷம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட் கமின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியாச்சு, வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு, நியூசிலாண்டில் போயெல்லாம் வின் பண்ணியாச்சு, பாகிஸ்தான் வின் பண்ணியாச்சு, ஸ்ரீலங்காவில் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் நாட்டில் நாங்கள் எல்லாரையும் தும்சம் பண்ணுறோம். ஆனால் 2 தடவை நீங்கள் கப் எடுத்துகிட்டு போயிட்டீங்கல்ல, என்ன தைரியம் ஒன்று சொல்லிட்டு பேட் கமின்ஸ் வெறியாக இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை 3-2, ஓகேங்களா. எனக்கு என்னமோ அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் சிட்னி டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. 3 மேட்ச் ஆஸ்திரேலியா, மீதி 2 மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு 9-7 வருஷத்தில் முதல் முறையாக பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க, யார் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஜெயிப்பாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட ப்ரிவ்யூ நிறைவடைகிறது, பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியா ஓரளவு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங் பர்சன்டேஜ் தாண்டி எனக்கு பேட்டில்ஸில் நான் பண்ண அனாலிசிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விராட் கோலி கம்பேக் கொடுப்பாரா பார்ப்போம்.